அது ஒரு அடிமை திமுக. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அடிமை திமுக. கரெக்டா? அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் மோடி வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாரு, தத்தெடுத்துக்கிட்டாரு, வாங்க குழந்தைகளா அப்படின்னு. ஒரு அமைச்சர் சொல்றாரு, அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க அம்மா. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மோடி தான் எங்க டாடின்றாரு. ஊர்ல வரவும் போறவெல்லாம் அந்த கட்சியை தத்தெடுத்துக்கிட்டு இப்ப ஒரு நிலைமை அந்த கட்சிக்கு வரலாமா? இப்ப நான் சொல்றேன், அதிமுக அடல் சொல்லி திமுக. தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காமா? நடப்பது அம்மா ஆட்சி, அம்மா வழியில் ஆட்சி செய்யறோம்னு சொல்றாங்கல்ல. அந்த அம்மா கடைசி வரைக்கும் எப்படி செத்தாங்கன்னு சொன்னாங்களா? யாருக்காவது தெரியுமா அம்மா ஏன் செத்தாங்கன்னு? அதை சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கா இல்லையா? ஒரு முதலமைச்சர் அவங்களை கொண்டு போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 90 நாள் அடைச்சு வச்சு யாரையுமே பார்க்க விடல. நாட்டினுடைய ஆளுநர் வராரு, பார்க்க விடலையே. யாராவது பார்த்தேன்னு சொன்னாங்களா? அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு இட்லி தொட்டு சட்டி தொட்டு சாப்பிட்டாங்க. கடைசியில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தெரியுமா பில்லு போட்டாங்க? 1.5 கோடி. 2 இட்லியோட விலை 1.5 கோடி. ஒரு இட்லி 75 லட்சம். கடைசியில் என்ன சொன்னாங்க? அம்மா ஒரு நாள் திடீர்னு இறந்துட்டாங்க. இதே ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாரு, தர்மயுத்தம் நடத்தினாரு, அம்மாவுடைய சாவுல மர்மம் இருக்குன்னு. இப்ப எங்க போனாரு? இதெல்லாம் கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? ஒரு முதலமைச்சரையே காப்பாற்ற முடியாத ஒரு அரசு எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றும்? எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? நான் கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா? செல்வி அனிதாவை மறந்துட முடியுமா? நம்ம வீட்டு பொண்ணு, நம்மளுடைய தங்கை. என்ன ஏழை வீட்டுல பிறந்த மருத்துவர் ஆகக்கூடாதா? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த பொண்ணு நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம்னு போய் சொன்னாங்கல்ல. கடைசியில் நீட்டை கொண்டு வந்து அனிதாவை கொலை செய்தது 3 பேர். மோடி, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், இந்த 3 பேர் தான். அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல. இதுக்கெல்லாம் நியாயம் கேட்கணுமா வேணாமா? நம்ம வீட்டு பொண்ணுக்கு இது மாதிரி நடந்திருக்கு, பழிக்கு பழி வாங்கணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் சரியான நாள் ஏப்ரல் 18 வந்து இங்க தங்க போறேன்னு சொன்னாரா? சொன்னபடி செஞ்சாரா? இங்கேயும் வரல, தொகுதிக்கும் வரல, பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சீங்க, அங்கேயும் போல. எங்க போனாரு? சூட்கேஸ் வாங்க போனாரா? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணிங்கிறது போய் தடுமாற்றம், ஏமாற்றம், சூட்கேஸ் மணி ஆயிட்டாரு. நான் கையில வச்சிருக்கிறது இந்திய பாராளுமன்றத்துடைய வருகை பதிவேடு, அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். நான் கலைஞருடைய பேரன், எதுவும் ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன். அன்புமணியினுடைய வருகை பதிவேடு, பாராளுமன்றத்துடைய வருகை பதிவேடு. 5 வருஷத்துல எத்தனை வாட்டி தெரியுமா பாராளுமன்றத்துக்கு போயிருக்காரு? சராசரியா ஒருத்தர் போறது 80%. இவர் எவ்வளவு தெரியுமா போயிருக்காரு 5 வருஷத்துல? வெறும் 45%. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா பெரியவர் ராமதாஸ் ஐயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இந்த கூட்டணியில பெருசா விருப்பம் கிடையாது. அவருக்கு தெரியும் இந்த மக்கள், இந்திய நாட்டு மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி, இந்த கூட்டணிக்கு மோடிக்கு அகைன்ஸ்ட் தான் இருக்காங்க. மோடிக்கு எதிர்ப்பு அலை வீசுது. அது தமிழ்நாட்டு மோடிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை வீசுது. ஏன்னா இவங்க வச்சுக்கிட்ட கூட்டணி இது. பெரியவர் இவர் இருக்காருல, மருத்துவர் இருக்காருல ராமதாஸ் ஐயா, அவருக்கு பெருசா விருப்பம் கிடையாது. ஆனா எதனால வச்சுக்கிட்டாங்க? சூட்கேஸ். எத்தனை சூட்கேஸ்? எத்தனை கோடி? 1000 கோடியா? இப்ப அந்த 1000 கோடி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து ஏமாத்த பாப்பாங்க. நீங்க ஏமாறுவீங்களா? நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். திரும்ப ஓட்டு கேட்டு வருவாங்க, அவங்களை நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்பீங்களா இல்லையா? அதே மாதிரி போதுமா? நான் பேசுறது கேட்டுச்சா? அதே மாதிரி தமிழகத்துடைய முதல்வராக உட்கார வச்சிருக்கமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஐயா 2 வருஷமா முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சாதனை என்னன்னு. போராட்டம் இந்த வருஷத்துல நடந்திருக்கு. என்னோட ஆட்சியில முதலா தமிழக வரலாற்றிலேயே 30,000 போராட்டம், மாணவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அனைத்து தரப்பினரும் போராட்டம். இது ஒரு பெருமையா சட்டசபையில சொல்லாரு. என்னோட ஆட்சியில தான் அதிகமான போராட்டம் நடந்திருக்கு. இதை சொல்றதுக்கு ஒரு துப்பு இல்ல, ஒரு வெக்கம் இல்ல. இப்படி ஒரு மக்கு முதல்வர் நம்ம 1 ரூபா கூட போடலையா? 1 ரூபா போட்டாரு. எல்லா தலைவரும் நாமத்தை போட்டாரு. அவங்க
மூட்டையே தூங்கிட்டு இருந்தது. திடீர்னு எந்திரிச்சிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரு. என்ன பயன் அதனால? ஒரே நைட்ல என்ன ஆச்சு? புதிய இந்தியா பிறக்கும் போது பிறந்துட்டா? கருப்பு மனத்தை ஒழிச்சிருந்தார், ஒழிச்சாரா? தீவிரவாதத்தை ஒழிச்சிருந்தார், ஒழிச்சாரா? 20 நாளுக்கு முன்னாடி புல்வாமா பகுதியில 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் பொதுமக்களுக்கும் நாட்டுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய துணை ராணுவத்தினர் 44 பேர் ஒரே இடத்துல கொண்டு போட்டு கொண்டாங்க. இதுதான் மோடியுடைய பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணம். இதுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்கணுமா இல்லையா? ஏப்ரல் 18 மோடிக்கு கெட் அவுட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மோடிக்கு எதிர்த்து ஓட்டு போட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அனுப்புனா நம்ம மோடியை மட்டும் அதை துரத்தி அனுப்ப போறது இல்ல. மோடியுடைய 2 கைக்கூலிகள் இங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல, அவங்களும் அனுப்பணும். அவங்களும் சேர்த்து அனுப்பணுமா இல்லையா? அதே மாதிரி 2 காமெடியன்களும் இருப்பாங்க. கரெக்டா? அது யாரும் கண்டுபிடிச்சீங்களா? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், கண்டுபிடிக்கிறீங்களா? டயர் நக்கி. யார் சொன்னாங்க தெரியுமா? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து இதை விட பெருமையா ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? டயர் நக்கி ஓபிஎஸ் சொன்னாரு. இப்போ அதே டயரை அவர் நக்கிட்டு இருக்காரா இல்லையா? துணை முதல்வருக்கு டயர் நக்கிங்கிற பட்டம் எவ்வளவு பெருமையான பட்டம். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காதுல ரத்தம் வந்திருக்குமா வேணாம் இல்லையா? யாராவது அவருக்கு கூப்பிட்டுருப்பாங்களா? அந்த மாதிரி செயல்களா கூட இந்த அளவுக்கு கேவலமா பேசிருக்க மாட்டாங்க. அவரை டயர் நக்கி. துணை முதல்வருக்கு டயர் நக்கினா முதல்வருக்கு என்ன? முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட லாய்க்கில்லாத ஒரு மனுஷனை முதலமைச்சர் சீட்டை உட்கார வச்சிருக்கோம்னு சொன்னாரு. இப்போ இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் ஏதாவது இருந்தா இவங்க எல்லாம் ஒரு இடத்துல சேர முடியுமா? ஒரு கூட்டணியை சேர முடியுமா? அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சு இப்ப வருவாங்க. அவங்களுடைய இந்த ஏமாத்துற நீங்க ஏமாந்துருந்தீங்களா? ஏமாறக்கூடாது. இதே அன்புமணி அவர்கள் போன வாட்டி அவரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க. ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. திருப்பி அந்த தப்பை பண்ணுவீங்களா? போன வாட்டி அவர் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சீங்கல்ல,